கொஸ்டின் நம்பர் 55 குப்தர் காலத்தில் புகழ்பெற்ற சுதர்சனா ஏரி அமைந்துள்ள இடம் எது? கொஸ்டின் நம்பர் 56 குப்தர் காலத்தில் இருப்பு படிவுகள் எங்கு அதிக அளவில் தோண்டி எடுக்கப்பட்டன? கொஸ்டின் நம்பர் 57 குப்தர் காலத்தில் செம்பு படிவுகள் எங்கு அதிக அளவில் தோண்டி எடுக்கப்பட்டன? கொஸ்டின் நம்பர் 58 குப்தர் காலத்து உலோகவியல் கைவினையாளர்களின் திறனுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது எது? கொஸ்டின் நம்பர் 59 1 குப்தர் காலத்தில் சிரேஷ்டி என்ற வணிகர்கள் ஊர் ஊராக சென்று வணிகம் செய்தனர். 2 சார்த்தவாகா என்ற வணிகர்கள் ஒரே இடத்தில் தங்கி வணிகம் செய்தனர். கொஸ்டின் நம்பர் 60 குப்தர் காலத்தில் இந்தியா சீனா இடையே கடல் பயணத்தில் ஏற்படும் இடர்கள் குறித்து யார் குறிப்பிடுகிறார்? கொஸ்டின் நம்பர் 61 குப்தர் காலத்து வணிக குழுக்களின் அமைப்பு அவர்களின் செயல்பாடு குறித்து விவரிக்கின்ற ஸ்மிருதிகள் எவையவை? கொஸ்டின் நம்பர் 62 வணிக குழு உறுப்பினர்களின் தகராறுகளின் மீது தீர்ப்பு வழங்கியது குறித்து எந்த ஸ்மிருதி கூறுகிறது? கொஸ்டின் நம்பர் 63 1 குப்தர்கள் அதிக எண்ணிக்கையில் வெள்ளி செம்பு நாணயங்களை வெளியிட்டனர். 2 குப்தர்கள் குறைந்த எண்ணிக்கையில் தங்க நாணயங்களை வெளியிட்டனர். கொஸ்டின் நம்பர் 64 கிழக்கு கடற்கரையின் முக்கியமான துறைமுகம் என்று பாகியான் எதனை குறிப்பிடுகிறார்? கொஸ்டின் நம்பர் 65 குப்தர் காலத்து கல்யாண் சால் ஆகிய வணிக துறைமுகங்கள் எத்திசையில் அமைந்திருந்தன? கொஸ்டின் நம்பர் 66 பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ மங்களூர் சலோபடானா, ஆப்ஷன் பி நயோபடானா, ஆப்ஷன் சி மலபார், ஆப்ஷன் டி சால். கொஸ்டின் நம்பர் 67 குப்தர் காலத்து குடைவரை கோயில்களில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. நம்பர் 68 அஜந்தா எல்லோரா குடைவரை கோயில்கள் அமைந்துள்ள இடத்தை குறிப்பிடுக. கொஸ்டின் நம்பர் 69 பா குடைவரை கோவில் அமைந்துள்ள இடம் எது? கொஸ்டின் நம்பர் 70 உதயகிரி குகை கோயில் எங்கு அமைந்துள்ளது? கொஸ்டின் நம்பர் 71 வளைகோட்டு கோபுரம் சிகரம் கொண்ட கோவில்கள் எந்த கட்டடக்கலையின் பாணியின் முக்கிய அம்சமாகும்? கொஸ்டின் நம்பர் 72 பொறுத்துக. 1 சமத், 2 ரத்னகிரி, 3 மிர்பூர்கான், 4 புத்தர் சிலை.
கொஸ்டின் நம்பர் 73 1 கல் சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சாராநாத்தில் காணப்படும் நிற்கும் நிலையுள்ள புத்தர் சிலையாகும். 2 புராண சிற்பங்களில் மிக அழகானது உதயகிரி குகையின் நுழைவாயில் இருந்த வாராக அவதார சிலையாகும். கொஸ்டின் நம்பர் 74 குப்தர் காலத்தில் உலோக சிற்பக்கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்பவை எவை? 1 சாராநாத்தில் காணப்படும் நிற்கும் நிலையுள்ள புத்தர் சிலை ஆகும். 2 பீகாரின் ஆலந்தாவில் உள்ள புத்தரின் 18 அடி செம்பு சிலை ஆகும். 3 சுல்தான்கஞ்சில் உள்ள 7.5 அடி புத்தர் சிலை ஆகும். 4 உதயகிரி குகையின் நுழைவாயில் உள்ள வாராக அவதார சிலையாகும். கொஸ்டின் நம்பர் 75 குப்தர் காலத்தில் எப்பகுதியில் காணப்படும் ஓவியங்கள் மத்திய தேசிய ஓவிய முறையின் தலைசிறந்த ஓவியங்களாகும்? கொஸ்டின் நம்பர் 76 வசுபந்துவின் சீடர் யார்? கொஸ்டின் நம்பர் 77 பொறுத்துக. 1 பாணனி, 2 பதஞ்சலி, 3 அமரசிம்மர், 4 சந்திரகோமியர். கொஸ்டின் நம்பர் 78 தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ ஃப்ரெஸ்கோ எனப்படும் சுவரோவியங்கள் சுவரின் பூச்சு ஈரமாக இருக்கும்போது வரையப்படுபவை ஆகும். ஆப்ஷன் பி குப்தர் காலத்து மண்பாண்டங்கள் தனிப்பட்ட சிறப்பு கருப்பு மண்பாண்டங்கள் ஆகும். ஆப்ஷன் சி குப்தர்கள் பிராகிருத மொழியை அலுவல் மொழியாக கொண்டிருந்தனர். ஆப்ஷன் டி புராணங்களும் இதிகாசங்களும் குப்தர் காலத்தில் இயற்றப்பட்டவையாகும். கொஸ்டின் நம்பர் 79 குப்தர் காலத்தில் தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் யார்? கொஸ்டின் நம்பர் 80 சமண மொழியில் இராமாயணத்தை எழுதியவர் யார்? கொஸ்டின் நம்பர் 81 குப்தர் காலத்தில் சமணர்களுக்கிடையே தர்க்க சாஸ்திரத்திற்கு அடித்தளமிட்டவர் யார்? கொஸ்டின் நம்பர் 82 கவிராஜா என்ற புகழப்பெற்ற குப்த அரசர் யார்? கொஸ்டின் நம்பர் 83 காளிதாசர் எழுதிய நூல்களில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. கொஸ்டின் நம்பர் 84 சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம் ஆகியவை எவ்வகை நூல்கள் ஆகும்? கொஸ்டின் நம்பர் 85 மிர்ச்சக்கடிகம் என்ற நூலை எழுதியவர் யார்? கொஸ்டின் நம்பர் 86 நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்டது? கொஸ்டின் நம்பர் 87 பொறுத்துக. 1 பிராகிருதம், 2 சூரசேனி, 3 அர்த்தமகதி, 4 மகதி. கொஸ்டின் நம்பர் 88 நாலந்தா பல்கலைக்கழகம் பற்றிய கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ மகா விகாரா என்ற பெயர் பெற்ற நாலந்தா இந்தியாவின் பண்டைய மகத பேரரசில் இருந்த மிகப்பெரிய பௌத்த மடாலயமாகும்.
ஆப்ஷன் பி நாலந்தா பல்கலைக்கழகம் பாட்னாவிற்கு தென்மேற்கே சுமார் 95 கிலோமீட்டர் தூரத்தில் பீகார் ஷெரீப் நகரத்திற்கு அருகே அமைந்துள்ளது. ஆப்ஷன் சி இது பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 1400 வரை புகழ்பெற்ற கல்விசாலையாக இருந்தது. ஆப்ஷன் பி நாலந்தா பல்கலைக்கழகம் யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்படும் உலகின் தொன்மையான சின்னமாகும். கொஸ்டின் நம்பர் 89 சரியானதை தேர்ந்தெடு. 1. நாலந்தா பல்கலைக்கழகம் 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவிலும் கன்னோசியின் பேரரசான ஹர்ஷரின் ஆதரவிலும் செலுத்தோங்கியது. 2. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் திபெத், சீனா, கொரியா, மத்திய ஆசியா போன்ற இடங்களிலிருந்தெல்லாம் மாணவர்கள் பயின்றனர். 3. நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு இலங்கையின் சைலேந்திர வம்சத்தோடு தொடர்பு இருந்தது. கொஸ்டின் நம்பர் 90 நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்த பக்தியார் கில்ஜி டெல்லி சுல்தானியத்தின் எந்த வம்சத்தை சேர்ந்தவராவார்? கொஸ்டின் நம்பர் 91 நாலந்தா பல்கலைக்கழகத்தின் முறையான ஆய்வு எப்பொழுது ஆரம்பித்தது? கொஸ்டின் நம்பர் 92 1915 நாலந்தா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அகழாய்வில் எத்தனை ஹெக்டேர் பரப்பளவில் எத்தனை மடாலயங்களும் எத்தனை செங்கல் கோவில்களும் கண்டுபிடிக்கப்பட்டன? கொஸ்டின் நம்பர் 93 சூரிய சித்தாந்தா என்ற நூலை எழுதியவர் யார்? கொஸ்டின் நம்பர் 94 பிரகத் சம்ஹிதா என்ற நூலை எழுதியவர் யார்? கொஸ்டின் நம்பர் 95 குப்தர் காலத்தில் நிலப்பிரபுத்துவ பண்புகளை பற்றி பட்டியலிடுபவர் யார்? கொஸ்டின் நம்பர் 96 சூரிய கிரகணங்களின் உண்மையான காரணங்களை ஆராய்ந்தவர் மற்றும் பூமி ஒரு அச்சில் தன்னைத்தானே சுற்றுகிறது என்பதை கண்டுபிடித்த முதல் வானவியலாளர் யார்? கொஸ்டின் நம்பர் 97 தவறான ஒன்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ பஞ்ச சித்தாந்திகா பிரகத் ஜாதகா என்ற நூல்களை இயற்றியவர் புத்தகுப்தர் ஆவார். ஆப்ஷன் பி ஆரியபட்டியம் என்ற நூலை ஆரியப்பட்டர் இயற்றினார். ஆப்ஷன் சி பிரம்மஸ்தபுகா சித்தாந்தா கண்டகாத்யகா ஆகிய நூல்களை பிரம்மகுப்தர் இயற்றினார். ஆப்ஷன் டி ஹஸ்யாயுர்வேதா என்ற விலங்குகளுக்கான மருத்துவ நூலை பாலகாயா இயற்றினார். கொஸ்டின் நம்பர் 98 நோய்களுக்கான மருந்துகள் மற்றும் மருந்துகள் தயாரிக்கும் முறை பற்றி கூறும் நூல் எது? கொஸ்டின் நம்பர் 99 யார் ஆட்சியில் வாகடக அரசரான நரேந்திர சேன மால்வா மேகலா மற்றும் சோசலா மீது படையெடுத்தார்? கொஸ்டின் நம்பர் 100 மாலவத்தையும் குஜராத்தையும் குப்தர்களிடமிருந்து கைப்பற்றிய வாகடக அரசர் யார்? கொஸ்டின் நம்பர் 101 யார் ஆட்சியில் ஹூணர்கள் வடமேற்கு இந்தியாவின் மீது படையெடுத்தார்கள்? கொஸ்டின் நம்பர் 102 1 5ஆம் நூற்றாண்டில் ஹூணர்கள் மாலவம், குஜராத், பஞ்சாப், காந்தாரா ஆகியவற்றை கைப்பற்றினர்.
2 மாலவத்தின் யசோதர்மன், உத்தரப்பிரதேசத்தின் முகாரிகள், சௌராஷ்டிரத்தின் மைந்த்ராக்கள் ஆகியோர் சிற்றரசர்கள் ஆவர்.